Thank you so much. I want to thank every one of you for being part of the prayer meeting on this day. இன்னைக்கு நீங்க நேரம் எடுத்து இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். We are meditating on the book of Hebrews. நாம் எபிரேயர் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். Today we are going to concentrate on Hebrews chapter 7 verses 11 through 19. இன்றைக்கு காலையில எபிரேயர் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். And the topic is a new and better priesthood. A new and better priesthood. ஒரு புதிய மிக சிறப்பான ஆசாரியர் அல்லது ஆசாரியத்துவம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். But I'm going to concentrate more on verse 19. ஆனா 19வது வசனத்தை தான் நான் அதிகமாக சொல்ல விருப்பப்படுகிறேன், வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். I want to read the text first in English and then in Tamil. முதலாவது அந்த வேத பகுதியை ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு நான் தமிழிலே உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். Hebrews chapter 7 verses 11 through 19. எபிரேயர் 7வது அதிகாரம் 11லிருந்து 19வது வசனம் வரை. If perfection could have been attained through the Levitical priesthood, for on the basis of it the law was given to the people, why was there still need for another priest to come, one in the order of Melchizedek, not in the order of Aaron? For when there is a change of the priesthood, there must also be a change of the law. He of whom these things are said belonged to a different tribe, and no one from that tribe has ever served at the altar. For it is clear that our Lord descended from Judah. And in regard to the tribe, Moses said nothing about priests. And what we have said is even more clear. If another priest like Melchizedek appears, one who has become a priest not on the basis of a regulation as to his ancestry, but on the basis of the power of an indestructible life. For it is declared, you are a priest forever in the order of Melchizedek. The former regulation is set aside because it was weak and useless. For the law made nothing perfect, and a better hope is introduced by which we draw near to God. A better hope is introduced by which we draw near to God. தமிழிலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 11லிருந்து 19 வரை. அல்லாமலும் இஸ்ரவேல் மக்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததுதான் நியாயப்பிரமாணத்தை உட்பட்டு இருந்துதான் நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருந்தால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டும். இவைகள் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறு கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலிபீடத்துக்கு ஊழியம் செய்தது இல்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரின் ஆசாரியத்துவத்தை பற்றி மோசே ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கை போல வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பது மிகவும் தெளிவாக விளங்குகிறது. அவர் சரீர சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தினால் ஆசாரியர் ஆகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தகுந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயன் இல்லாததுமாக இருந்ததினால் மாற்றப்பட்டது. Okay, let me first share with you the
essence or the summary or the crux of the matter here. நான் இந்த இடத்துல முதலாவதாக இந்த அஹ், வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நான் சாராம்சமாக நான் சொல்லிவிடுகிறேன். பின்பு நான் எபிரேயர் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். So this is what we find here. Jesus came from the tribe of Judah, not from the tribe of Levi. இயேசு கிறிஸ்து யூதாவினுடைய கோத்திரத்தில் இருந்து வந்தார், லேவியினுடைய கோத்திரத்திலிருந்து வரவில்லை. But the priests, all the Levitical priests in the Old Testament came from the tribe of Levi. ஆனால் வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற அந்த ஆசாரியர்கள், மோசேயினுடைய பிரமாணத்தில் இருந்த அந்த ஆசாரியர்கள் எல்லோருமே லேவியினுடைய கோத்திரத்திலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். So Jesus, being different from the other priests, was not from the tribe of Levi, but he was in the order of Melchizedek, who did not have to depend upon human lineage to be a priest. நாம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து லேவிய கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு ஆசாரியனை போல இல்லாமல், அவர் மெல்கிசதேக் எப்படி இந்த உலகத்தினுடைய எந்த வம்சாவளியும் இல்லாமல் அவர் ஆசாரியராக இருந்தாரோ அதுபோல அவரும் ஆசாரியராக இருந்தார். So when we had better thing or better priesthood, the old one is gone. That's what we see. நமக்கு முன்னாடி இருந்ததை விட சிறப்பான ஆசாரியத்துவம் வந்ததுனால முன்பு இருந்த அந்த ஆசாரியத்துவம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. That has become old and useless. அது பழையதாகவும் பயனற்றதாகவும் மாறிவிட்டது. When the Bible says here it's become useless, it doesn't say that it's something to be despised. இந்த இடத்துல நம்ம இது பயனற்றதாக போய்விட்டது என்று சொல்லும் பொழுது இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது அலட்சியப்பட வேண்டிய ஒரு அலட்சியம் பண்ணப்பட வேண்டிய ஒரு காரியம், இதை தூக்கி எறிய வேண்டிய ஒரு காரியம், இது அழுக்கானது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. But what it says is it's a continuation of what was then. So now we need to use this. But what we saw in the Old Testament is simply shadow, but we have reality now. வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பிரமாணங்கள், அந்த முறைமைகள் அல்லது அந்த ஆசாரியத்துவம் நமக்கு ஒரு நிழலாட்டமாக இருந்ததே ஒழிய, அது இப்ப நமக்கு பிரயோஜனம் இல்லது உள்ள ஒரு காரியம் இல்லை அப்படின்னா, இன்றைக்கும் அது இஃபெக்டா இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் இஃபெக்டா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Like we used some old medicines, old formulas, when we didn't have the present formula or the present medicines, presently available medicines. நம்ம பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு பழைய மெடிசின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அன்னைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா பெட்டர் மெடிசின்ஸ்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வி யூஸ்ட் அ கேண்டில் தோஸ் டேஸ் ஆர் சம் லேம்ப் டு லைட் அவர் ஹவுஸ். நம்ம வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு நம்ம அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணியிருப்போம், அல்லது ஒரு விளக்கு நம்ம ஆயில் லேம்ப் யூஸ் பண்ணியிருப்போம். பட் we all have electricity today, and then we have different kinds of lights in our houses today. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் விட்டது. நம்ம வித்தியாசமான விளக்குகளை நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். If you find somebody using a candle today or an oil lamp today, you'll be surprised. You will even question, why do you use it? You have better things today. நீங்க இன்றைக்கு யாராவது மெழுகுவர்த்தியோ அல்லது விளக்கையோ உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா, அல்லது இன்னைக்கு இருக்கிற இந்த டியூப் லைட்ஸ், பல்ப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க போயிட்டு கேட்பீங்க, ஏங்க நீங்க இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சு, உலகமே சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் அந்த மெழுகுவர்த்தியையும் அந்த எண்ணெய் விளக்கு தான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல அவர் கேட்கிறார். We don't say, oh, it's dirty, oil lamp is dirty, candles are dirty. Even now
sometimes, we use that. I'm not saying that we should use the Old Testament law today, but I'm just giving an illustration. நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு கூட சிலர்லாம் மெழுகுபத்திலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் லேம்ப்லாம் யூஸ் பண்றாங்க. பட் நான் வந்து பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை யூஸ் பண்ணணும், இப்பயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. பட் ஒரு ஒரு உதாரணத்தை தான் நான் கொடுக்குறேன். அருமையானவர்களே, தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஷேடோ இஸ் கான். த ரியாலிட்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பழைய ஏற்பாட்டு நிழலாட்டம் வந்து போய்விட்டது. இன்றைக்கு நமக்கு இருக்கிறது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நிஜமாக அவர் நம்மிடத்துல இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ let me now read, let me now focus on verse number 19. நான் இப்ப 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சம்மரி கொடுத்து விட்டு நீங்க என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் இப்போ 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். What we find is here, since the law is not perfect, we have a better hope today, and the better hope is through Jesus Christ. And we, through the better hope, we can draw near to God. We do not need anybody else. நாம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு புதிய புதிய சிறப்பான நம்பிக்கை அல்லது ஆசாரியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நம்ம ஆண்டவர்ட்ட நெருங்கி சேர முடியும் என்பதை நாம பார்க்கிறோம். Hallelujah, praise the Lord. And today, my friends, and today and in all the days to come, you do not need any kind of rituals to get closer to God. நீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் சரி, வருகிற நாட்களில் என்றைக்குமே எந்த விதமான சடங்குகளையும் நீங்க நடத்தி ஆண்டவர்ட்ட நெருங்கி சேர தேவையே இல்லை. And you do not need anybody to be your mediator to get closer to God. நீங்க எந்த நபரையும் உங்களுடைய மத்தியஸ்தராக உபயோகித்து ஆண்டவர்ட்ட நீங்க நெருங்கி சேர தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் we can get to Jesus. இயேசுவின் மூலமாக மட்டுமே நாம ஆண்டவர்ட்ட நெருங்கி சேர முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். This hope that we have, this better hope, is a powerful force. இன்றைக்கு நாம வைத்திருக்கிற இந்த சிறப்பான நம்பிக்கை என்பது ஒரு அற்புதமான வல்லமையான ஒரு காரியம் என்பதை நாம பார்க்கிறோம். Why? Because Jesus is everyone and Jesus is everything அப்படின்றத பார்க்கிறோம். இங்க இயேசுதான் எல்லாமே, இயேசுதான் எதிலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கிறார், அவர்தான் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Many of you know the Wright brothers who invented flights, airplane and all that. Of course, they worked on the theories that were already created, or they worked on something which was already created. They were not the first ones, but they built on something which was already there. The Wright brothers அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் ஏர்பிளைன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த கருத்துக்கள், ஏற்கனவே செஞ்ச அந்த காரியங்களை வச்சுதான் என்ன செஞ்சாங்க, அவங்களும் பில்ட் பண்ணாங்க. Today, when we get into the airplane, we don't say, oh wow, the Wright brothers, we thank you so much. If you do that, that's not wrong. இன்னைக்கு நீங்க ஏர்பிளைனுக்குள்ள போகும்போது எல்லாம் நீங்க ரைட் பிரதர்ஸ்க்கு ரொம்ப நம்ம நன்றி செலுத்துறோம், அவங்க இல்லாட்டி அப்படின்னா இந்த ஏர்பிளைன்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நானும் போறதில்லை. பட் அப்படி போனா தப்பும் கிடையாது. But instead of getting into an airplane and traveling to some other place, if we simply sit and worship the Wright brothers and we say, thank you so much, and then we have an emblem or an image of the first airplane that was made, and then we say, wow, that was great, and nothing like that, and then we keep worshiping that. How will that be? Will that help us move from one place to another? நம்ம யோசித்து பார்ப்போம். ரைட் பிரதர்ஸ் வந்து செஞ்சதெல்லாம் நல்ல காரியம்தான், அவங்கள நம்ம ரொம்ப பாராட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு ரைட் பிரதர்ஸோடைய படத்தை வச்சு ரைட் பிரதர்ஸ் அவங்க முத செஞ்ச அந்த
ஏர்பிளைனுடைய அந்த ஒரு ஒரு மாதிரியை வச்சு, ஓ இதுதான் சூப்பரானது, இது மாதிரி வேற எதுவுமே கிடையாது, இது இது இருந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அது குறித்தே பேசிக்கொண்டு பெருமை பேசிக்கொண்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னோம்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏர்பிளைன்ல ஏறி நம்ம போக போறதே கிடையாது. அருமையானவர்களே, we appreciate the Wright brothers. We can look at the model of the Wright brothers airplane and admire, but we have to now use what we have, you know, now to move from one place to another. நம்ம ரைட் பிரதர்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்க அந்த மாடலை பார்த்து நம்ம ரொம்ப பாராட்டலாம். பட் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த ஏர்பிளைன்ல ஏறி நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும். அருமையானவர்களே, without the Old Testament, we can't understand the New Testament. நம்ம பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டை நாம புரிந்து கொள்ள முடியாது. We need the Old Testament, but at the same time, we cannot understand what is there in the Old Testament without the New Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத புதிய ஏற்பாடு இல்லாம நாம புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். We need both, but there are some people who will just stick to the Old Testament rituals without understanding that the rituals are fulfilled in the New Testament through Jesus Christ. ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுடைய அந்த முறைமைகளை பிடித்துக் கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள முறைமைகள், சடங்குகள் எல்லாம் இயேசுவின் மூலமாக நிறைவேறப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் புரிஞ்சிக்காம அதையே பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நாம தவிர்க்க வேண்டும். Okay, now let's get near to God through the better hope that we have. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சிறப்பான, எல்லாவற்றையும் காட்டிலும் சிறப்பான அந்த நம்பிக்கை வைத்து இன்னும் அதிகமாக நாம தேவனிடத்தில் கிட்டி சேர்வோம் என்பதை நாம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The hope that we have now replaces the incomplete hope that's there in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் உள்ள பூரணமாகாத அந்த நம்பிக்கையை இன்றைக்கு உள்ள சிறப்பான முழுமையான நம்பிக்கை அதை மாற்றுகிறது என்பதை நாம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The old covenant is weak, that's temporary, that is impersonal. நம்ம பழைய உடன்படிக்கை என்பது பலவீனமானதாக இருக்கிறது, தற்காலிகமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது வந்து தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர்ட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியமாக இல்லை என்பதை நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். It's a set of rules and regulations in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு சட்ட திட்டங்களுடைய ஒரு தொகுப்பு, அதான் நம்ம அங்க பார்க்கிறோம். பட் ஹியர் we have another law. இங்கே நமக்கு இன்னொரு பிரமாணம் இருக்குது. What do we call that? It's called the law of Christ. இது வந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. It is called the law of the Holy Spirit. இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. Why is it called the law of Christ? இது ஏன் கிறிஸ்துவின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது? ஏன்னா we do not have a set of rules and regulations here, but we have a person to follow. இந்த இடத்துல நாம பின்பற்றுவதற்காக சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படவில்லை, நாம பின்பற்றுவதற்காக ஒரு நபர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். Jesus, when he called the disciples, he said, follow me. இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்த போது இயேசு இப்படி சொல்லல. இயேசு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். Jesus did not say, I just want to give you a rule book, follow that book. I have some guidelines, I have a set of rules and regulations, you follow them. இயேசு இப்படி சொல்ல, உங்களுக்காக ஒரு நான் புஸ்தகத்தை வைத்திருக்கிறேன், அதுல வந்து எல்லா வழிகாட்டுதலும் இருக்கிறது, சட்டத்திட்டங்களாக இருக்கு, அந்த சட்டத்திட்டத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. Jesus said, follow me. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, even today Jesus tells the same thing, follow me, follow me, follow me. இயேசு இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவரை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, if you follow the rules and regulations, you will become tired. நீங்க வந்து பிரமாணங்களை பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்க டயர்ட் ஆயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க. ஆனா ஒரு நபரை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. In my school,
in my school, we had a very good headmaster. என்னுடைய ஸ்கூல்ல ஒரு நல்ல ஹெட்மாஸ்டர் இருந்தார். Even though we had rules, unwritten rules, that if you find a chocolate paper near you, you have to take it and put it in the dustbin. We never did that. If you see some papers, littered here and there, you need to pick it up and put it in the dustbin. That was a that was an unwritten rule in our school. நான் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா, எழுதப்படாத சட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சாக்லேட் பேப்பரை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து என்ன செய்யணும், டஸ்ட்பினில் போடணும். அப்புறம் எங்கேயாவது நீங்கள் பேப்பர் வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து டஸ்ட்பினில் போடணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம். ஆனால் நாங்கள் அதை செய்யவே இல்லை. பட் we had a very good headmaster who would always pick up chocolate papers and put it in the dustbin. அந்த ஹெட்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருவாரு. பேப்பர் இருந்தாலும் அதை எடுத்து போடுவார். அதே நேரத்தில் நாங்கள் அப்படி போடாமல் இருந்தால் எங்களுக்கும் வந்து அதை போட சொல்லுவார். We just followed our headmaster and we did what was to be done. நாங்கள் இங்கே ஹெட்மாஸ்டர் நாங்கள் பார்த்தோம், அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் செஞ்சோம். இட்ஸ் வெரி ஈஸி, isn't it? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் என்று நான் நிச்சயமாக நான் சொல்லுவேன். So the headmaster wouldn't tell us, hey, look at rule number 10. ஹெட்மாஸ்டர் வந்து 10வது ரூலை நீங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். இன்ஃபேக்ட் we didn't have a rule book, we didn't have a student handbook and all that. எங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் புக்கோ அல்லது ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக்கோ அதெல்லாம் கிடையாது. அவரும் வந்து 10வது ரூலை பார்த்தீங்களா அப்படிலாம் அவர் சொன்னது கிடையாது. he always would say, he would always say, look at me, just do what I do. நான் என்ன பண்றேனோ அதை நீங்க பண்ணுங்க, நான் என்ன செய்யறேனோ அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை அவர் எங்களுக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது அருமையானவர்களே. ஈவன் டுடே ஜீசஸ் இஸ் டெல்லிங் us, just look at me, follow me. You don't need to follow a set of rules and regulations, follow me. The same way it's இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்றார், நீங்க என்ன பின்பற்றி வாருங்கள் என்று சொல்றார். நீங்க ஒரு சட்ட திட்டத்தை பின்பற்ற தேவையில்லை, என்ன பின்பற்றி வாருங்கள் என்று சொல்றார். The same way the Holy Spirit is telling us. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அவர் it's called the law of the Spirit. இது வந்து ஆவியின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. Why is it called the law of the Spirit? ஏன் இதுக்கு வந்து ஆவியின் பிரமாணம் என்று பெயர் என்றால், we are led by the Holy Spirit. நாம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிறோம் என்பதை நாம பார்க்கிறோம். He leads us. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, we say, right, the Holy Spirit tells me not to do this. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு இப்படி நம்ம செய்யக்கூடாது என்று சொல்றாரு, அதனால நான் செய்யறது இல்லை. Fantastic. We have to be listen to the Holy Spirit's voice. நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்ற அந்த குரலுக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. Have you heard the Holy Spirit speak to you and still not obeyed him? பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேட்டும் கூட நீங்க கேட்காம என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? You heard Jesus speaking to you, but you have not obeyed him. இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா நீங்க அதுக்கு செவி கொடுக்காம இருந்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க. What about our anger? நம்முடைய கோபம், அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வாட் அபவுட் அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத அந்த தன்மை, அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வாட் அபவுட் பிட்டர்னஸ், நம்முடைய கசப்புணர்ச்சி இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வாட் அபவுட் our tendency to scold people, நம்ம மற்றவங்களை திட்டுற அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல, அதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? வாட் அபவுட் our habit to use words without even thinking about how much our words will hurt people? நம்முடைய வார்த்தைகள் எப்படி மற்றவங்களை துன்பப்படுத்தும், காயப்படுத்தும் அப்படிங்கிறத குறித்து யோசிக்காமே நம்ம பேசிடுறோம்ல, அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? Isn't the Holy Spirit speaking to us? பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசலையா? Isn't Jesus Christ speaking to us? இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட பேசலையா? The Bible says that we will give an account to Jesus for every word we utter. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இன்னைக்கு பேசலையா? யோசித்து பாருங்க. Or do we have some kind of justification?
நாம நாம செய்யறதையே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? டு வி ரீசன் within ourselves, oh it's okay, no problem, Jesus is great, but you know I have to do what I have to do. இயேசு பெரியவர் தான், ஆமா இயேசு சொல்றாரு தான், ஆனா நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம சொல்லி எப்படியாவது நியாயப்படுத்தி விட்டு போகிறோமா? My friends, this morning it's a time for us to do some self examination. நம்ம இந்த காலை வேளையில நம்மளையே பரிசோதித்து பார்ப்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். We have a better hope. We have a better person to guide us. We have a better law to guide us. நமக்கு நமக்கு ஒரு சிறப்பான நம்பிக்கை இருக்கிறது, சிறப்பான நபர் இருக்கிறார் நம்மை வழிநடத்துவதற்கு, சிறப்பான பிரமாணம் இருக்கிறது. அருமையானவர்களே, இட்ஸ் நாட் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இட்ஸ் அ பர்சன். நம்ம இப்ப நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சட்ட திட்டங்களுடைய தொகுப்பு அல்ல, இது ஒரு நபர். அந்த நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹalleluya. he is within you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களை ஒரு நாளும் விட்டு போவதே இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். Hallelujah. Praise the Lord. And the second thing I want to share with you is that this better hope opens the way to God. இந்த சிறப்பான நம்பிக்கை, சிறப்பான பிரமாணம் என்ன என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேர்வதற்கு, நெருங்கி சேர்வதற்கான ஒரு வழியை திறந்து கொடுத்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். திறந்து கொடுத்திருக்கிறது. Why is Jesus a better hope? ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த நம்பிக்கை அப்படின்னா, we have direct access to God today. We don't need priests. We don't need priests as intermediaries. நமக்கு வந்து மத்தியஸ்தர்களாக இருப்பதற்கு எந்த விதமான ஆசாரியர்களும் தேவையில்லை. Don't ever think that if this pastor prays, it's more effective, or that pastor prays, it's more effective. Don't ever think that, if this evangelist prays, it's more effective. If you think that you need an intermediary, that means you have not understood the new covenant. You've not understood the nature of this new hope in Christ. நீங்க இப்படி யோசிக்கவே கூடாது. இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும், இந்த இவாஞ்சலிஸ்ட் ப்ரேயர் பண்ணா உடனே நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. அது நமக்கு வந்து ஒரு மத்தியஸ்தன், நம்ம யாராவது ஒருத்தங்க ஜெபம் பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா, நீங்க நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையின் அல்லது இந்த புதிய திட்டம், இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியனாக இருப்பதனுடைய பலனை நீங்க முழுசா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் நாட் ஆஸ்க் பீப்புள் டு ப்ரே ஃபார் யூ. த பைபிள் சேஸ் we have to pray for each other. Even Paul says, pray for me. நம்ம வந்து யாரையும் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நம்ம ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் கூட சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. பட் we should never pin our hope on somebody. நம்முடைய நம்பிக்கையை ஒரு ஆள் மேல மட்டும் வைக்க கூடாது என்று நாம பார்க்கிறோம். Today, just look at the world. People think that if they go to certain place, their prayers will be answered. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படிலாம் அலைகிறாங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணோம்னா, இந்த ஜெப கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. And people think, if I have this man of God's hand laid on my head, then prayer will be answered. இந்த தேவ மனுஷன் அவருடைய கரத்தை என் மேல வச்சு ஜெபம் பண்ணாருன்னா எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. I tell you, my friends, these people have not understood the nature of the new covenant. They have not understood the priestly function of Jesus Christ. இந்த மக்கள் வந்து இந்த புதிய உடன்படிக்கை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இன்றைக்கு ஆசாரியராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். You don't need to go to any holy place, any prayer meeting to get your answers from God. நீங்க எந்த ஜெப கூட்டத்துக்கும் போக தேவையில்ல, எந்த எந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு போக தேவையில்ல. ஜெப கூட்டம், ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் ஒண்ணுதான். எதுக்கு நீங்க போக தேவையில்ல, அங்க போனாதான் பதில் கிடைக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை.
we have to get out of this mentality. இந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியில வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Then do we need to pray together? நம்ம எல்லாம் கூடி வந்து ஜெபம் பண்ணுமா? Of course. The Bible says that we need to come together to pray, because corporate worship, நம்ம எல்லோரும் ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக ஆண்டவர்கிட்ட தேடுவது ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். It's all there because we approach God as a family. We approach God as His people. நம்ம வந்து ஆண்டவருடைய மக்களாக, ஆண்டவருடைய குடும்பமாக ஆண்டவரை தேடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, this is very important. We need to understand the priestly function of Jesus Christ. You know, I just want to tell this story and testimony and conclude. நான் இந்த காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். When I came to the Lord, I came to know about the baptism of the Holy Spirit. நான் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்தபோது, தேவனுடைய பிள்ளையாக மாறின போது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்நானத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். People said, you know, when you pray, you will receive the Holy Spirit. And they said, you know, it will be like electricity coming on you, passing through you. And it will be like, cold dew drops falling on you and all that. பனி போல அப்படியே இறங்கி வருவார், மின்சார போல இயேசுக்கு இந்த பரிசுத்த ஆவியை இறங்கி வருவார். நீ வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் அப்படியே உடம்புல பாஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கும் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். I was crazy, crazily seeking God to anoint me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு என்ன அபிஷேகம் பண்ண சொல்லி பைத்தியம் மாதிரி நான் கேட்டிருந்தேன். பட் என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தி எக்ஸ்பீரியன்சஸ், பட் ஐ வாஸ் நாட் லுக்கிங் ஃபார் த ரியல் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பனி போல வருமா, மின்சாரம் போல வருமா, அப்படியே ஷேக் ஆகி வருமா, இதை தான் நான் நாடிக்கொண்டே இருந்தேன் ஒழிய உண்மையான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்தானத்தை நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஸோ ஐ வாஸ் நெவர் பேப்டைஸ்ட். எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த பேப்டிசம் கிடைக்கவில்லை, அப்படிதான் நான் சொல்ல முடியும் அன்றைக்கு இருந்த என்னுடைய அறிவில். ஸோ ஐ டிசைடட் I should save some money, go to Chennai and meet Brother DGS Dinakaran and tell him, sir, please lay your hand on me and pray for me. And then I will be baptized with the Holy Spirit. That's what I decided. I started saving some money. ஸோ நான் முடிவு பண்ணேன், நான் பணம் சேர்த்து எப்படியாவது சென்னைக்கு போயிட்டு கிரீன்வேஸ் சாலைக்கு போயிட்டு என்ன செய்யணும், டிஜிஎஸ் தினகரன் பிரதர் இருக்காருங்களா, அவர்கிட்ட கேட்டு, ஐயா எப்படியாவது உங்கள் கையை என் மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க, நான் எனக்கு பேப்டிசம் தேவை, பரிசுத்த அபிஷேகம் தேவை, செய்யுங்க அப்படின்னு கேட்டுன்னு சொல்லிட்டு நான் பணமும் சேகரிக்க ஆரம்பித்து விட்டேன். But in my desperation, I started speaking to God. I started speaking to the Holy Spirit. என்னுடைய அந்த ஆதங்கத்தில் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. இப்போ I was not seeking experiences, but I was seeking the Holy Spirit. இப்போ வந்து அனுபவத்தை நான் தேடவில்லை, பரிசுத்த ஆவியானவரை தேடினேன். You know what happened? I just left it in the hands of God. நான் பரிசுத்த ஆவியான் நீங்கள் பார்த்துக்கோங்க, I'm tired அப்படின்னு விட்டுட்டேன். Then what happened? One day I was just praying with the small children. I was in my 10th standard. I was praying with the small children in the hostel. And the Spirit of the Lord came upon me and I started speaking in tongues. பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்தார், நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டேன். I am not saying that unless you speak in tongues you are not filled with the Holy Spirit. நான் வந்து பரிசுத்த ஆவின் நீங்க வந்து அந்நிய பாஷையில பேசணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கல அப்படின்னு நான் சொல்லவில்லை. But I am just talking to you about sharing with you my experience. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சேன். I was asking God, when I was, struggling with you, wrestling with you, you never anointed me. நான் வந்து உங்களோட போராடிட்டு இருந்த போது நீங்க என்ன செய்யல, என்னை வந்து அனாயிண்ட் பண்ணல, என்னை வந்து எனக்கு வந்து பரிசுத்த ஆவியை கொடுக்கல. இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு,
when you do not depend upon people, when you do not depend upon an experience, when you simply seek me, I will be there. நீ வந்து ஒரு அனுபவத்தை தேடிக்கொண்டு இல்லாம, ஒரு ஆட்களை வந்து நீ நம்பிக்கிட்டு இல்லாம, சார்ந்து கொண்டு இல்லாம, என்ன தேடினா நிச்சயமாக நான் உனக்கு நான் என்ன கேட்குறியோ அதை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். This morning, I just want to tell you, just seek God, seek God, seek Jesus Christ more than anybody else, more than any system.